வணக்கம். நான் தினேஷ்குமார், தலைமை வாக்குப்பதிவு அலுவலர். இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 முன்னிட்டு பிஆர்ஓ மாடியூல் ஒன்றினை உருவாக்கியுள்ளது. நீங்கள் இசைநெட் ஆப் மூலமாக பிஆர்ஓ மாடியூலை பயன்படுத்திக் கொள்ளலாம். வாங்க, இப்பொழுது எவ்வாறு பிஆர்ஓ மாடியூலை பயன்படுத்துவது என்று பார்க்கலாம். முதலில் இசைநெட் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்ய வேண்டும். அடுத்து மேலே உள்ள இந்த 3 இணைக்கோடுதலை கிளிக் செய்யவும். இங்கே மேலே தெரிகின்ற ஆஃபீஸர்ஸ் லாகினை கிளிக் செய்யவும். அதற்கப்புறம் ப்ளீஸ் சூஸ் யுவர் ரோல் என்ற ஸ்கிரீன் தெரியும். அதில் கனெக்ட் ஆஃப் எலெக்ஷன் ஆப்ஷனை செலக்ட் செய்து கீழே நெக்ஸ்ட் கிளிக் செய்யுங்கள். பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை பதிவு செய்து கீழே சென்ட் ஓடிபியை அழுத்தவும். அடுத்து ஓடிபி என்டர் செய்து லாகின் செய்யவும். இங்கே ஸ்கிரீனில் தெரிகின்ற பிரிசைடிங் ஆஃபீஸர் பிஆர்ஓ என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் கிளிக் செய்யவும். அடுத்து இங்கே பிரிசைடிங் ஆஃபீஸர் பெயர் மற்றும் அவரது விவரங்களை பார்க்கலாம். அதற்கு கீழ் போலிங் பார்ட்டி டீடைல்ஸ், போலிங் பார்ட்டி ஸ்டேட்டஸ், மார்க் போல், ஸ்டார்ட் போல் என்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதை ஒன்றொன்றாக காணலாம். வாங்க. முதலில் போலிங் பார்ட்டி டீடைல்ஸ் கிளிக் செய்து அதில் உள்ள பார்ட்டி டீடைல்ஸ் விவரங்களை நீங்கள் அறியலாம். போலிங் பார்ட்டி ஸ்டேட்டஸை நீங்கள் வாக்குப்பதிவு நடைபெறும் நாளுக்கு ஒரு நாள் முன்னதாகவே கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். இப்போது போலிங் பார்ட்டி ஸ்டேட்டஸை கிளிக் செய்தவுடன் ஹேவ் யூ அரைவ்ட் அட் தி போலிங் ஸ்டேஷன் என்ற ஸ்கிரீனில் தெரியும். எஸ், ஐ ஹவ் அரைவ்ட் என்று கிளிக் செய்யவும். அடுத்து கீழே உள்ள மார்க் போல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். கிளிக் செய்தவுடன் as the mark poll started என்ற ஆப்ஷன் ஸ்கிரீனில் பாப்அப் ஆகும். எஸ், மார்க் போல் ஸ்டார்டட் என்ற பதிலை கிளிக் செய்யவும். பிறகு மார்க் போல் நடைபெறும் அந்த சமயத்தில் உள்ளே உள்ள நம்பர் ஆஃப் போலிங் ஏஜென்ட்ஸின் எண்ணிக்கையை மட்டும் பதிவு செய்து மார்க் போல் கம்ப்ளீட்டட் என்ற கேள்விக்கு எஸ் என்ற கிளிக் செய்து மார்க் போலை கன்ஃபார்ம் செய்யவும். பிறகு வாக்குப்பதிவு தொடக்க நிலையை பதிவு செய்ய வேண்டும். இங்கே தெரியும் ஸ்டார்ட் போல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். செய்தவுடன் as the poll started என்று கேட்கும். எஸ், போல் ஸ்டார்டட் என்று இருப்பதை கிளிக் செய்யவும். இது முக்கிய கட்டமாகும். அடுத்ததாக போலிங் ட்ரெண்ட்ஸை கிளிக் செய்யவும். காலை 9 மணி முதல் 5 குறிப்பிட்ட நேர இடைவெளிகளில் வாக்குப்பதிவு எண்ணிக்கையை பதிவு செய்ய வேண்டும். காலை 7 மணி முதல் 9 மணி வரை பதிவான வாக்குகளை காலை 9 மணி முதல் 9:20 மணி வரை உள்ள இடைவெளிக்கு மிகாமல் பதிவு செய்ய வேண்டும். அதேபோல் காலை 7 மணி முதல் 11 மணி வரை பதிவான வாக்குகளை காலை 11 மணி முதல் 11:20 மணி வரை உள்ள இடைவெளிக்கு மிகாமல் பதிவு செய்ய வேண்டும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பதிவான வாக்குகளை 1 மணி முதல் 1:20 மணி வரை உள்ள இடைவெளிக்கு மிகாமல் பதிவு செய்ய வேண்டும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை பதிவான வாக்குகளை பிற்பகல் 3 மணி முதல் 3:20 வரை உள்ள இடைவெளிக்கு மிகாமல் பதிவு செய்ய வேண்டும். காலை 7 மணி முதல் 5 மணி வரை பதிவான வாக்குகளை மாலை 5 மணி முதல் 5:20 வரை உள்ள இடைவெளிக்கு மிகாமல் பதிவு செய்ய வேண்டும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள கால இடைவெளிகளில் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும். தவறினால் மீண்டும் பதிவு செய்ய இயலாது. அடுத்து க்ளோஸ் தி போல் கிளிக் செய்து வாக்குப்பதிவு நிறைவு பட்டன், அதாவது க்ளோஸ் போல் மாலை 5:30 மணிக்கு மேல் செயல்படும். அதனை கிளிக் செய்து டோட்டல் ஓட்ஸ் ரெக்கார்டட் இன் இவிஎம்ஸ், டோட்டல் மேல், டோட்டல் ஃபீமேல், டோட்டல் தேர்ட் ஜெண்டர், டோட்டல் இடிசி, டோட்டல் டெண்டர்ட் ஓட்ஸ், டோட்டல் டெஸ்ட் ஓட்ஸ், டோட்டல் மேல் ஓவர்சீஸ், டோட்டல் ஃபீமேல் ஓவர்சீஸ், டோட்டல் தேர்ட் ஜெண்டர் ஓவர்சீஸ். இதில் பதிவு செய்யும் விவரம் படிவம் 17C உள்ளவாறு முழுமையாக பொருத்தமாக இருக்க வேண்டும். பிறகு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வாக்குப்பதிவு தலைமை அலுவலர் மாலை 5:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை வாக்குப்பதிவு நிறைவு பதிவுகளை எத்தனை முறை வேண்டுமானாலும் திருத்தலாம். தேர்தல் நாள் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் வாக்குப்பதிவு நிறைவு பதிவுகளில் எந்த திருத்தங்களும் செய்ய அனுமதி இல்லை. நள்ளிரவு 12 மணிக்கு மேல் தலைமை அலுவலர் பிஆர்ஓ வாக்குப்பதிவு நிறைவு தரவை வாசிக்க மட்டும் ரீட் ஒன்லி பயன்முறையில் பார்க்கலாம். நன்றி.